ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறணும்னு மனசில் நினச்சிக்கிட்டே உன்னுடைய கைவிரலால் இந்த ஸ்வஸ்திக்கை தொட்டு விட்டாய் தானே. இந்த ஸ்வஸ்திக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான அற்புதமான விஷயம். இதை தொட்டதின் மூலமாக கண்டிப்பாக உன் வேண்டுதல்கள் நிறைவேறும். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் பழிக்க செய்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கி தரணும்னு இந்த வராகி அம்மா நான் முடிவெடுத்துட்டேன். நீ எப்போதும் உறவுகள் சொந்தம் வந்தோன்னு மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய உன்னுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடு. ஏன்னா உன் உணர்வுகளை நீயே மதிக்காட்டி மற்றவங்க எப்படி மதிப்பாங்க? உன் உணர்வுகளான ஆசையும் பாசமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் துக்கமும் முதல்ல இது எல்லாத்தையும் நீ மதிக்க பழகு. உன் உணர்வுகளுக்கு ஏற்றால் போல நீ நடந்து கொள்வது முக்கியம். அடுத்தவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நீ கஷ்டப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன் வாழ்வில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது என் தங்கமே. உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தர்ப்பத்தையும் கூட நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டினா அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அனுபவத்தையும் கொடுக்கும். இங்கு எப்போதும் எல்லாருக்கும் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைச்சிக்கிட்டே இருக்காது. கிடைக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்தி எப்படியாவது அதை உனக்கானதாக நீ மாற்றிக்கணும். இங்கு யாருமே நீ நல்லா இருக்கணும், நீ முன்னேறணும்னு நினைக்க மாட்டாங்க. யாரும் உனக்கானதை கற்றுத்தரவும் உனக்காக உதவி செய்யவும் கூட வரமாட்டாங்க. நீ தான் எல்லாத்தையும் கற்றுக்கணும். நீ தான் உனக்கே உதவி செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற தயாராகணுவேன் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் அவர்கள் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துகிற அளவுக்கு நீ கோழையாக இருக்காதே. அடுத்தவன் 1000 சொல்லலாம், அது அவங்க வாயே அவங்க வார்த்தைகள். அவங்க சொல்கிறத நீ அங்கேயே விட்டுட்டு போகாமல் காதுகளில் கேட்டு மனசுக்குள்ளே சுமந்து மன பாரத்தை ஏன் உருவாக்கி கொள்கிறாய்? அடுத்தவங்க உன்னை காயப்படுத்துனாங்கன்னா, அடுத்தவங்க உன்னை கஷ்டப்படுத்துனாங்கன்னா அதை மனசில் சுமந்து நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அது உன் மனசுக்கு நீயே கொடுக்குற தண்டனையாகத்தான் இருக்கும். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ கண்டு கொள்ள வேண்டாம். நீ செய்யும் செயல்களை மட்டும் சரியாக சிறப்பாக அமைச்சிக்கிட்டு போயிட்டே இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன். நீ எப்போதும் வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு என்பதை புரிந்து கொள். யார்கிட்டையும் நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அப்படி ஜெயிக்க போகிறேன், இப்படி ஜெயிக்க போகிறேன்னு வார்த்தைகளால் பேசாமல் வார்த்தைகளால் பெருசாக அதையும் இதையும் சொல்லாமல் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்ந்து காட்டிவிடு. அதுவும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. சொர்க்கமும் நரகமும் வாழ்க்கையில் இல்லை, நீ வாழும் விதத்தில் தான் இருக்கிறது. வாழ்க்கையை எப்போதுமே சந்தோஷமாக சொர்க்கமாக வச்சுக்கோ. நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி நல்லதையே செஞ்சினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். யாரையும் ஏமாற்றும் பாவியாக நீ இருக்கவும் வேண்டாம். யாருக்கும் கெடுதலும் கஷ்டமும் பாவமும் நீ செய்யவும் வேண்டாம். பணம் முக்கியம்தான், ஆனால் பணம்தான் பெருசுன்னு பணத்தின் மீது பாசம் வைக்காதே என் செல்லமே. அதை விட நல்ல குணமுள்ள நல்ல பிள்ளையாக வாழ்ந்துவிடு. ஏற்கனவே நீ செஞ்ச பாவமும் நீ செஞ்ச தவறுகளும் தீரணும்னா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் செய்ய. அந்த அன்னதானமும் தர்மமும் உன் வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக உயர்த்தும். எனக்கு பிரியமான பிள்ளையாகிய உன்னுடைய விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுறதுக்காக தான் இப்போ இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். எப்பவும் மனசு கஷ்டத்தோடையோ துன்பத்தோடையோ நீ இருக்க வேண்டாம். நீ துன்பத்தில் இருந்தாலும் கூட உனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஆளாக நீயே இருந்துவிடு என் தங்கமே. ஆறுதலுக்கு அடுத்தவங்களை தேடாம நீ எப்போ உனக்கு நீயே தைரியமும் ஆறுதலும் துணிவையும் வரவழைச்சிக்கிறியோ அதுதான் கடைசி வரை நீடிக்கக்கூடியதாக நிலையானதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை வரதான் செய்யும், ஆனால் பிரச்சனை உடனே முடிஞ்சு போகாது. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனை அதிகமாக முத்தும். பிரச்சனையை அதிகமாக முத்துது, அதிகமாக தினமும் பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குனாலே
அது முடிய போகுதுன்னு தான் அர்த்தம். பிரச்சனைகள் அதிகமாகும் போது அதை பார்த்து பயப்படாம, அப்பாடா ஒரு வழியா ஏதோ ஒரு வகையில முடிவுக்கு வருதுன்னு தைரியமாக அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. இந்த உலகில் இருக்கும் மனிதர்கள் உனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தாலும் அதை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் தேர்ச்சி அடைந்து கடந்து போய்கிட்டே இரு. உன் வாழ்வில் எப்போது என்னென்ன நடக்கும் என இங்கு யாராலும் யூகிக்க முடியாது. உனக்கான நல்லதை மிகப்பெரிய அளவில் செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் எல்லார்கிட்ட நீ அன்பா பாசமாக பேசலைனாலும் பரவாயில்ல, மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டியது அவசியம் என்பதையாவது புரிந்து கொள் என் செல்லமே. எப்போதும் எல்லாரிடமும் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோ. ஒவ்வொரு மனிதனும் அவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ, நல்லவங்களோ கெட்டவங்களோ, வசதியானவங்களோ ஏழையோ, எப்படி இருந்தாலும் மனிதனை மனிதனாக மதிக்க பழகு. அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க பழகு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய அளவுக்கு தைரியமான துணிவோடு நீ இருந்தினா எல்லாமே நன்மையாக நடக்கும்படியும் உனக்கு நல்லதே கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன். என்னை தீர்க்கமாக நம்பும் உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே. எப்போதும் உனக்கு சரியா இருக்கிறது எதுவும் உன்னை விட்டு பிரியாது. அதே போல எந்த வகையிலும் உனக்கு தகுதி இல்லாதது உன்னை விட்டு தானாகவே விலகிவிடும் என் செல்லவே. ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா அது உனக்கு சரி வராதது என்பதை புரிந்துகள். உன்னை நோக்கி வரும் விஷயங்களை மட்டும்தான் உனக்காக நான் படைச்சிருக்கேன்றதையும் நீ புரிஞ்சுகள். அடுத்தவங்க ஒருத்தர் உன்னை மரியாதை குறைவா நினைக்க காரணம் நீ அவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்து தலைக்கு மேலே தூக்கி வச்சதால தான். இனிமேலும் யாரையும் உன்னை விட பெருசா உயர்வா நினைக்காத. எல்லாரையும் உனக்கு சமமாக நினைச்சா மட்டும் போதும் என் செல்லமே. நீ செய்கிற தவறுகளை அடுத்தவங்க கிட்ட போய் பேசி உன்னை பற்றி குறையையும் குற்றையும் சொல்லுபவர்களை விட உன்னுடைய தவறுகளை நேராக உன்னிடமே வந்து சொல்லும் மனிதர்களை நீ இழந்து விடாதே. அவங்க சொல்லும்போது அது உனக்கு கொஞ்சம் கேட்க கஷ்டமாக இருந்தாலும் உன் தவறுகளை நீ திருத்திக்கணுன்ற நல்ல எண்ணத்தோடு உன்னிடம் வந்து சொல்லும் அந்த நல்ல நபர்களை உன் வாழ்க்கையில் நீ கூட வச்சுக்கும்போது கண்டிப்பாக நீ செய்கிற நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு அவங்க உன் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக உயர்த்தவும் செய்வார்கள். இந்த வராகி அம்மா சக்திக்கு மீறி உன்னை சோதிக்கிறேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலேயே எனக்கு மிக நெருக்கமானவங்களையும் எனக்கு பிடிச்சவங்களையும் மட்டும்தான் நான் ரொம்ப சோதிப்பேன். இப்போது எந்த அளவுக்கு உனக்கு சோதனைகளை கொடுத்தனோ அதே அளவுக்கு வெற்றிகளையும் மிக பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். உன்னை நேரில் மோத முடியாமல் உன்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாமல் உன்னை பற்றி அவதூறுகளை பரப்பும் மனிதர்களை நினச்சி நீ கவலை கொள்ள வேண்டாமே செல்லமே. பூக்களில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சுவதற்காக பட்டாம்பூச்சி ஒவ்வொரு பூவாக போய் உட்காந்து அதில் இருக்க தேனை உறிஞ்சி குடிச்சிட்டு பறந்து போகும். அதே போல் இங்கே உள்ள மனிதர்கள் சில பேர் தன் தேவை ஆகணும், தன்னுடைய காரியம் நடக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு மனிதரிடம் போய் கொஞ்ச நேரம் தேவைக்காக ஒட்டிக்கிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. அப்புறம் வேலை முடிஞ்சோன்னா அதை மறந்து அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீ கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படி தேவைக்காக உன்னிடம் வந்து பட்டாம்பூச்சியாய் ஒட்டி கொள்ளும் மனிதர்களை உன் பக்கம் கூட நீ சேர்க்காத. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யாராவது காரியவாதியாகவும் சுயநலவாதியாகவும் உன்னிடம் வந்து எதையாவது பயன்படுத்திக்கணும்னு நினச்சாங்கன்னா நீ அவர்களை கலட்டி விட்டுவிடு என் செல்லமே. யாராவது இதுவே நல்லது செய்யும்போது நல்லவர்களாக இருக்கும்போது அவர்களை மனசார வாழ்த்து. நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்தவங்க நல்லபடியாக வாழ்கிறாங்கன்னு நீ சந்தோஷப்பட்டு வாழ்த்தும் போது இந்த வராகி அம்மா நானும் உன்னை வாழ்த்தி நல்லபடியாக சிறப்பாக வாழ வைப்பேன். தேவைக்காக தேடி வர்றவங்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல பேசுகிறவர்களையும் நீ தூக்கி போட தயங்காதே. எப்போதும் எல்லாரையும் மனிதர்களாக மதிக்க பழகு. நீ எதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். இன்னைக்கு நீ கொடுக்குற மரியாதை நாளைக்கு மிக பெரிய அளவில் உன்னை நோக்கி வந்து சேரதான் போகுது. அழிவை தரும் ஆணவத்தை உன் கூட நீ வச்சுக்கவே வேண்டாம். ஆபத்தை தரும் கோபத்தையும் நீ புறம் தள்ளிவிடு. எப்போவுமே உன்கிட்ட இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமைங்கிற கெட்ட குணம். உன் வாழ்க்கையில் நீ உயர்வை பார்க்கணும்னா கண்டிப்பாக உழைக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். எந்த அளவுக்கு நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களை நீ செய்கிறாயோ
அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நன்மைகள் நடக்கும். தெரியாம கூட யாருக்கும் துரோகம் செய்யாதே. உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டு உன் வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. நீ வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழும்படியும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். நீ ஜெயிக்கும் போது எல்லாரும் சொந்த பந்தம்னு சொல்லிக்கிட்டு உன்னை தேடி ஓடி வருவாங்க. அப்போ உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு உனக்கு புரிய வரும். அதுவே நீ தோல்வி அடையும் போது யாருமே எனக்கு தெரியாதது போல உன்னை விட்டு கலண்டுக்கிட்டு விலகி போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உன் சொந்த மனிதர்களின் மனசு எப்படி இருக்குன்னு உனக்கு புரியுமல்லவா? ஒவ்வொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போதும் காலமும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் போதெல்லாம் நீ உன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கோ, உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை பற்றியும் புரிஞ்சுக்கோ. உன் மனசாட்சியில் எப்பொழுதும் நம்பிக்கை இருக்கட்டும். உன் உறவுகளிடம் எப்போதும் நல்ல உணர்வுகளை பரிசாக கொடு. உன் சகோதர சகோதரிகளுக்கு நேசத்தை கொடு. எல்லா மனிதரிடமும் தயால குணத்தையும் தாராள குணத்தையும் வச்சுக்கோ. உன் நண்பனுக்கு உன் இதயத்தில் உண்மையான இடத்தை கொடுத்து விடேன் தங்கமே. நீ எப்போதுமே நல்லதே நினச்சினா இந்த வராகி அம்மா எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி செய்வேன். நேரங்கிறது அவங்க மனசை பொறுத்தது தான். உனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ எப்போதும் மனிதர்களை புரிஞ்சுக்கணும்னு யோசிக்காதே, முயற்சி செய்யாதே. ஏன்னா யார் எப்போ எப்படி நடந்துக்குவாங்கன்றதை உன்னால் புரிஞ்சுக்கவோ மனிதர்களின் உண்மையான முகத்தை கண்டுபிடிக்கவோ முடியாது. அதுக்கு பதிலாக எல்லார் மீதும் ஒரு அளவோடு பாசம் வை, நேசம் வை. அந்த நேசம் நேசிப்பு என்பது உனக்கு ஒருவரை பற்றிய புரிதலை உண்டாக்கும் என் செல்லமே. மனிதன் எப்போதுமே அடுத்தவனை ஏமாற்றி தனக்கான வேலையை செஞ்சுக்கிறதுல ரொம்ப புத்திசாலி. அதே போல் மற்றவங்களை ஏமாற்றிக்கிறதுக்கே ஆரம்பித்து கடைசியில் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளும் முட்டாளாகவும் மனிதன் பல சமயங்களில் இருக்க தான் செய்கிறாங்க. நீ எப்போதும் அடுத்தவங்களை ஏமாத்துறேன்னு நினச்சி உன்னையே ஏமாற்றி கொள்ளாதேன்னு செல்லமே. உன் சக்தியையும் பக்தியையும் மிகப்பெரிய அளவில் உனக்கு நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் சக்தியை நீ பொறாமையின் வழியில் செலுத்தினா அது திரும்ப கிடைக்காம போயிடும். அதுவே அன்பின் வழியில் செலுத்தினால் அது 1000 மடங்காக எல்லாரும் உன் மேலே அன்பு செலுத்தக்கூடியவர்களாக உன்னை நோக்கி திரும்ப வரும். எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்கணுன்றது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. எதிலும் பரபரப்போ பதட்டமோ பயமோ வேண்டாம். சுறுசுறுப்பாரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். வாழ்நாள் முழுவதும் நல்லா வாழணும் நீ ஆசைப்படுறது சரிதான். ஆனால் நல்லா வாழ்கிறதுக்கு நீ என்ன முயற்சியை பெருசாக செஞ்சுருக்கன்னு யோசி. ஆசையும் கனவுகளும் மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கேற்ற முயற்சியும் உழைப்பும் கூட வேணும் என் செல்லமே. எப்போதும் அடிக்கடி எல்லார்கிட்டையும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீனா அப்புறம் ஒரு கட்டத்தில் நீ கோபப்பட்டாலும் அதை யாரும் கண்டுக்காம அதுக்காக கவலைப்படாமல் அந்த கோபத்துக்கே மதிப்பில்லாமல் போயிடும். எதுவும் அளவோடு இருந்தால் தான் நிம்மதி. இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு பறவைக்கும் நான் உணவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த பறவை இருக்கும் கூண்டுக்குள்ளேயே போய் கொடுக்க மாட்டேன். பறவைகள் வெளிவரணும், தேடணும், முயற்சி செய்யணும். அது முயற்சி செஞ்சு தேடும்போது அது கண்களில் நான் அந்த உணவை காட்டுவேன். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நீ வெற்றியை பெறுவதற்காக தேடு, முயற்சி செய். கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை நீ அடைவதற்காக நான் உன்னை நோக்கி வருவேன் என் செல்லவேன். இந்த உலகத்தில் எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு திறமையும் தனித்துவமும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க அதை வெளிக்காட்டிக்காம சில பேர் வெளிக்காட்டினாலும் தன்னுடைய பலவீனத்தால் அதை பழி கொடுத்து விடுகிறார்கள். நீ எப்போதும் எந்த தேவையில்லாத பழக்கத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு உன் திறமையை நசுக்க விட்டுடாதே. உன் திறமையை வெளிக்கொண்டு வந்து இந்த உலகத்தில் நீ ஜெயிச்சு உலா வரணும். உன் ஆசைகள் அனைத்தையும் உன் எதிர்பார்ப்புகளையும் வேண்டுதலையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன்.